ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய அரிசியில் ரொம்ப ஃபேமஸாக இப்போ எல்லா கடைகளையும் கிடைக்கக்கூடிய மூங்கில் அரிசி. அது வச்சு ஒரு ஆப்பமும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் ஸ்டூ. அதாவது ஆப்பம்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹோட்டலெல்லாம் உங்களுக்கு வந்து வெஜிடபிள் ஸ்டூ தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூங்கில் அரிசி ஆப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மூங்கில் அரிசி 1 கப், இட்லி புழுங்கல் அரிசி 1 கப், உளுந்து 4 மேஜை கரண்டி, சிகப்பு அவல் 1 கப், வெந்தயம் 1 தேக்கரண்டி, ஆப்ப சோடா 2 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. மூங்கில் அரிசி ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து மூங்கில் அரிசியை மட்டும் தனியாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்து அது 3ம் தனியாக ஊற வச்சுக்கோங்க. அவலை தனியாக ஊற வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். மூங்கில் அரிசி மட்டும் ஒரு 6 மணி நேரம் ஊறணும் உங்களுக்கு. ஏன்னா அதில் நல்ல மேலே நிறைய தோல் இருக்கும், அதனால் அது ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிடலாம். நீங்கள் அதாவது நீங்கள் இந்த 1 கப் அளவு எடுத்திங்கன்னா ஒன்றா அரைச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் மாவு நிறையனா கொஞ்சம் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. முதல்ல வந்து மூங்கில் அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் கிரைண்டரில் ஓட்டிடுங்க நல்லா. அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா இந்த புழுங்கல் அரிசி, வெந்தயம், உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அரைங்க. அதுவும் பாதி அரைஞ்சதுக்கப்புறமா இந்த அவல் ஊற வச்சுருக்க அவலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் போட்டு அரைக்கிற பழக்கம் உண்டு. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாதமும் அதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மாவு வந்து எப்போவும் நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பு போட்டு புளிக்க வச்சுருங்க. எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளித்ததுக்கப்புறமா அந்த மாவு எடுத்துகிட்டு ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா கலந்துட்டு நீங்கள் ஆப்பம் போட வேண்டியதான். சிலர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சுவைக்காக இந்த மாவில் வந்து ஆப்ப சோடா கலக்கும்போது கொஞ்சம் இளநீர் உடச்சி ஊற்றிக்குவாங்க, இல்லை தேங்காய் துருவி அதோட சேர்த்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ, உங்கள் வீடுகளில் எப்படி நீங்கள் பழக்கமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நான் பச்சரிசி சேர்க்கலை, பச்சரிசிக்கு பதிலாக தான் சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் சிகப்பு அவல் இல்லைன்னா பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் போட்டு நீங்கள் மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் அதில் ஆப்ப சோடா ஒரே ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதோட தேங்காய் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம், தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நம்ம ஆப்பம் சுட போகிறோம். இது கல் காயட்டும். இப்போ நான் வந்து இன்றைக்கி மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நிறைய கடைகளில் மூங்கில் அரிசி கிடைக்குது, ஆனால் அது கொஞ்சம் விலை கூட தான். பட் எல்லா இடங்களையும் பரவலாக கிடைக்கிது இப்போ மூங்கில் அரிசி. இப்போ இந்த மூங்கில் அரிசி பார்த்திங்கன்னா 40 வருஷம் ஆன மூங்கில் மரத்தில் தான் கிடைக்கும். அந்த 40 வருஷம் ஆன மரத்தில் தான் அந்த மூங்கில் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் இந்த மூங்கில் அரிசி. இப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய மலை பிரதேசங்களில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பழங்குடி மக்கள் வந்து இது அவங்களோட ஒரு முக்கியமான உணவாக வச்சுருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி தான். ஏன்னா இது 40 வருஷம் ஆன மரத்துலேருந்து தான் கிடைக்குன்றதுனால தான் இதுக்கு இவ்வளோ விலை. ஆனால் இப்போ நிறைய இடங்கள்ல கிடைக்கிது. இது எல்லாருமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் நிறைந்ததுன்றனால இப்போ எல்லாரும் அதை கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் அது ஆப்பம் ஊற்றிட்டு உங்களுக்கு அதோட ஸ்பெஷல்லாம் சொல்கிறேன். காஞ்சிருச்சு நமக்கு. போட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம். கொஞ்சம் மிதமான தீயில தான் எப்போவுமே நம்ம ஆப்பம் செய்வோம். அது செய்கிற ப்ரொசீஜர்லாம் ஒரே மாதிரி தாங்க, ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம நார்மலாக ஆப்பம் செய்கிறதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நம்ம அரிசி மட்டும் இதெல்லாம் மாற்றியிருக்கிறோம். இப்போ இந்த மூங்கில் அரிசி வந்து 40 வருஷம் ஆன மரத்துலேருந்து கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். இது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு வலிமை, அதாவது பாடி ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது மூங்கில் அரிசி. அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து முட்டு வலின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு.
முட்டு வலி இல்லாதவங்களே பார்த்திங்கன்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த வயசு வித்தியாசமும் கிடையாது. ஒரு 40-45 வயசு ஆனாலே எல்லாருக்கும் முட்டு வலி வந்துடுது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அந்த மெனோபாஸ் டயத்தில் ஆகும்போது இந்த முட்டு வலி வந்து ரொம்ப காமன் ஆயிடுது. ஸோ அந்த முட்டு வலியை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூங்கில் அரிசிக்கு உண்டு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து மலை பிரதேசங்களில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டு வலியெலாம் இருக்காது. அவங்க ஏன்னா நிறைய நடப்பாங்க, ஏறி இறங்குறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அது ரொட்டீன் ஆயிடுது. அவங்களோட சாப்பாட்டு முறை அதுக்கு ஒரு காரணம். அவங்க இந்த மூங்கில் அரிசி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவாங்க. பட் இந்த மாதிரி வெரைட்டிலாம் செய்ய மாட்டாங்கங்க. அவங்க வெறும் கஞ்சியாக எடுத்துக்குவாங்க, இல்லைனா இடித்து மாவாக்கி அதை வந்து வேக வச்சு அப்படி சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் அவங்க சாப்பிட்றதெல்லாம். பட் நம்ம தான் வந்து நம்ம நாக்குக்கு கொஞ்சம் ருசியாக வேணும், கொஞ்சம் வெரைட்டியாக வேணுன்றதுனால இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியுன்றதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். உங்களுக்கு கஞ்சி மட்டும் ஓகேனா நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குறிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கே இருந்தே பழக்கணும் அப்படின்றனால தான் கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணப்போ ஆப்பம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது தவிர இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீடுகளில் ஆப்பம்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம். நிறைய பேரோட பழக்கம் தேங்காய் பால் தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 ஆப்பம் சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஹெவினஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இந்த பாரம்பரிய அரிசியில் சமைக்கும் போது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரமெல்லாம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நடுவில் மட்டும் வேகட்டும். இப்போ வந்து இது நான்ஸ்டிக்கில் போட்டதுனால உங்களுக்கு ஓரம் வந்து இன்னும் முருகலை. இதே நீங்கள் வந்து இரும்பில் போட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு ஆப்பம் வந்து. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இரும்பு வாணலி வச்சுருந்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து மலைப்பிரதேசங்கள் அவங்க சொல்கிறது வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய வந்து இந்த மூங்கில் அரிசியில் இருக்குதுன்றனால அவங்க வந்து மலைப்பிரதேசங்களில் நிறைய ஆண்கள் இதை எடுத்துக்குவாங்க. பெண்களை விட ஆண்கள் நிறைய மூங்கில் அரிசி அங்கே சாப்பிடுவாங்க. இப்போ இது விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம செய்யும்போது ஆப்பம்லாம் யாரும் ரெகுலராக நம்ம செய்ய போகிறதில்ல. எப்போயாவது மாதத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் செஞ்சால் அதிகம் எல்லார் வீடுகள்லையும். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே செய்கிறதில்ல ஆப்பம்லாம். அதனால் நீங்கள் கொஞ்சமாக வாங்கி இந்த மாதிரி 1 நாள் 2 நாளைக்கு செய்யுங்க. மிச்சம் இருந்தது அப்படின்னா கஞ்சி மாதிரி செய்யுங்க. பாருங்கள், நம்முடைய ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். நம்ம 2வது ஆப்பமும் ஊற்றிருக்கிறோம். அது வேகிறதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. நம்ம பிரேக்குக்கு முன்னாடி இன்னொரு ஆப்பம் ஊற்றினோம். பாருங்கள், நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த ஓரமெல்லாம் இன்னும் கொஞ்சம் முருகலாகும். பொதுவாக ஆப்பம் வந்து நீங்கள் எவ்வளோ நிதானமாக சுடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டைம் எடுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஆப்பமோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அந்த ஓரம் வந்து முருகலாக இருக்கிறது தான். இப்போ இந்த ஆப்பம் எந்த ஆப்பம்னாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தேங்காய் பால் கொடுப்பாங்க, இந்த நான் வெஜிடேரியனாக இருந்தால் பாயா சாப்பிடுவாங்க, இல்லைனா வெஜிடபிள் ஸ்டூ தாங்க ரொம்ப பாப்புலர் ஆப்பம் இடியாப்பம்னாலே. ஸோ அந்த வெஜிடபிள் ஸ்டூ வந்து கேட்டாங்க ஒரு 2-3 பேர் வந்து எங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுங்க. ஏன்னா இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ அந்த வெஜிடபிள் ஸ்டூ செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடும். முதல் தேங்காய்பால் 1 கப், 2ஆம் தேங்காய்பால், 3ஆம் தேங்காய்பால் சேர்த்து 2 கப், கேரட் 1, பீன்ஸ் நறுக்கியது 1 கப்,
உருளைக்கிழங்கு நறுக்கியது 1 கப், பட்டாணி 1/4 கப், பச்சை மிளகாய் கீறியது 3, எலுமிச்சம்பழம் பாதி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பட்டை கிராம்பு சிறிதளவு, சோம்பு 1 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 2 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. வெஜிடபிள் ஸ்டூ செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், பச்சை பட்டாணியும் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது கூட வேறு என்ன காய் சேர்த்துக்கலாம்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். சப்போஸ் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்லைங்க, உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ, அதாவது இங்கிலீஷ் வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் எது இருந்தாலும் நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். அதாவது ரேடிஷ், அதாவது சிவப்பு முள்ளங்கி சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இருக்கிற காய்கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய எது வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அளவும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் பால் சொல்லியிருக்கேன் நான். ஸோ முதல் பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, 2வது 3வது தேங்காய் பாலை ஒன்றாவே வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் நல்லா வந்து துருவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து நிறையவும் கிடைக்கும். ஸோ பச்சை தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பதிலாக வெதுன்னு ஒரு மாதிரி சுடு தண்ணி வச்சு எடுத்திங்கன்னா பால் வந்து நிறைய கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்தால் கூட போதும், தேங்காய் நிறைய பால் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டெக்னிக் தான். அது தவிர பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் நல்ல தேங்காய் திருவணும்னு கூட அவசியம் இல்லை. குட்டி குட்டி பீஸாக போட்டுட்டு மிக்சியில் முதல்ல ஒரு சுற்றினீங்கன்னா அது பூ மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சமாக அந்த வெதுன்னு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 சுற்றினீங்கனாலே நல்லா பால் வந்துடும். உங்களுக்கு அந்த சுடு தண்ணி சேர்க்கும் போது பால் வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப அதையே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது 3வது பால் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் வந்து அந்த 2வது 3வது தேங்காய் பால்லையே தான் வேகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த 2வது 3வது தேங்காய் பாலில் இதை வேக வைக்க போகிறோம். இது வேகும்போது இதில் கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி எதுக்காக இதில் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதாவது ரொம்ப நம்மளுக்கு ஜீரணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் வந்து இதில் இஞ்சி வந்து சேர்த்துக்கிறது. நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. காய் வந்து நல்லா நம்மளுக்கு வேகணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் சமைக்கும் போது முதல் பாலை வந்து தனியாக வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறமா எந்த ஒரு குழம்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டூ பண்ணும் போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் அந்த முதல் பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இப்போ இந்த 2ஆம் 3ஆம் தேங்காய் பாலில் இன்றைக்கி நம்ம காய்கறி போட்டு செய்கிறோம். இது காய்கறிக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல மீன், வஞ்சிர மீன் வந்து இதே மாதிரி 2வது 3வது தேங்காய் பாலில் இந்த மிளகாய், இஞ்சி அதெல்லாம் போட்டுட்டு அதை நீங்கள் வேக வச்சுட்டு எப்படி நம்ம காய்கறி ஸ்டூ செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து மீனில் செய்யலாம். அது வந்து கேரளாவில் ரொம்ப பாப்புலர் ஃபிஷ் மொயிலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிக்கு பதிலாக சிக்கன் வந்து இதோட சேர்த்து வேக வச்சு நீங்கள் பண்ணலாம். காய்கறி இல்லாமல் சிக்கன் போட்டு செஞ்சிங்கன்னா அது வந்து சிக்கன் ஸ்டூ. ஆனால் மட்டன் வந்து செய்யும்போது மட்டனை தனியாக முதல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய் பாலில் ஃபுல்லாக வந்து மட்டன் வேக முடியாது, ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் முதல்ல ஒரு 3 விசில் வந்து நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் பாலை நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஆனால் வந்து சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் எலும்பு இல்லாமல் வெறும் ஃப்ளஷ்ஷாக இருக்கிறது மட்டும் நீங்கள் போட்டு வேக வைங்க. ஸோ இதுதாங்க சிக்கன் ஸ்டூ, மட்டன் ஸ்டூ, வெஜிடபிள் ஸ்டூன்னு சொல்கிறது. உங்களுக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிறது நிறைய வந்து வெஜிடபிள் ஸ்டூ தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதனால தான் நான் இன்றைக்கி இதை எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்பம் மட்டும் இல்லை, உங்களுக்கு இடியாப்பத்துக்கும் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு இந்த வெஜிடபிள் ஸ்டூ. ஸோ இப்போ இந்த காய்கறிலாம் சேர்த்து நம்ம பண்ணுறோம். இது வந்து கலர் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக வந்து வெஜிடபிள் ஸ்டூவில் ரொம்ப வந்து கலர் சேர்க்க மாட்டாங்க.
ஜஸ்ட்டு அப்படியே அந்த தேங்காய் பாலோட கலர்லேயே இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. உங்களோட விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அதை தனியாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்போ இந்த தேங்காய் பால் எடுக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த தேங்காய் இருக்கும் குறிப்பாக அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தண்ணி வந்து இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா உங்களோட பால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. தேங்காய் தண்ணி ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா பாலில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ வந்து அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நல்ல தேங்காயாக நல்லா விளைஞ்ச தேங்காயில் பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸு தாங்க இது. அது தவிர தேங்காய் பால் வச்சு நம்ம சாதம் பண்ணுவோம். சவுத் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலில் செய்கிற சாதம் தான் ரொம்ப பாப்புலர் உங்களுக்கு. அதுதான் செய்வாங்களே ஒழிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை விட அதை தான் ரொம்ப விரும்புவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய காய்கறி வந்து 2வது 3வது தேங்காய் பாலில் வெந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும், அப்படியே வெள்ளையாக தான் இருக்குது. அதனால தான் பச்சை மிளகாயும் நம்ம காரத்துக்கு இதில் கீரி தான் போட்டிருக்கோம். நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும். ஸோ அந்த கலரை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதுக்குள்ளே நம்ம சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்து நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம 2ஆம் 3ஆம் தேங்காய் பாலில் காய்கறி வேக வச்சோம். பாருங்கள், நல்லா காய்கறி வெந்துருச்சு. இப்போ இதில் காய் வெந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த முதல் தேங்காய் பாலை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு அதுக்கப்புறமா தனியாக தான் இதுக்கு வந்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். இப்போ இந்த ஸ்டூக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். பொதுவாக ஸ்டூனாலே வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. எதுக்காக அப்படின்னா அந்த தேங்காய் பால் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மலாக எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ நல்லெண்ணெயை தவிர மற்ற எந்த எண்ணெயிலனாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். அதோட இப்போ வந்து தேங்காய் பால்லையே செஞ்சுருக்காங்களே, இது ரொம்ப கொலஸ்ட்ரால், நாங்கள்லாம் டயட்டில் இருக்கிறோம், எங்களுக்கெலாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே டேஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுவும் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் 2வது பால் 3வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பாலை வச்சு இந்த காய்கறி வேக வச்சுட்டு அந்த அரைச்ச விழுதை சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஸ்டூவோட ஃப்ளேவரும் கிடைக்கும். அந்த திக்னஸ் எல்லாமே அந்த டேஸ்ட் வந்து அதில் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதாவது டயட் இருக்கிறவங்க ஸ்டூவோட ஃப்ளேவர் வேணுன்றவங்க அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதோட சோம்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டாலும் சரி. இப்போ பாருங்கள், நல்ல இந்த கொதி வர்ற ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுங்க. ஏன்னா முதல் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும் எப்போவுமே. அந்த திக்னஸ் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம். இதில் நம்ம புளிப்புக்கு வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டூவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்தீங்க எப்படி இருந்ததுன்ட்டுன்னா, பார்க்கவே உங்களுக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ இன்னைக்கு நம்ம பாருங்க மூங்கில் அரிசியில் ஒரு ஆப்பமும் அதுக்கு ஒரு பிரமாதமான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்றத பார்த்தோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்தது மூங்கில் அரிசி ஆப்பம். முதல்ல நீங்கள் ஊற வச்சுருக்க மூங்கில் அரிசியை கிரைண்டரில் அரைச்சிட்டு அது பாதி அரைஞ்சதுக்கப்புறமா புழுங்கலரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்த கலவை அரைங்க. அதுவும் பாதி அரைஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அவல் சேர்த்து நல்லா மாவை தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ஆப்ப மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. புளிச்சதுக்கப்புறமா காலையில் ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 2 சிட்டிகை ஆப்ப சோடா போட்டு நல்லா கலந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் ஆப்பம் சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுடைய மூங்கில் அரிசி ஆப்பம் தயார். அடுத்தது வெஜிடபிள் ஸ்டூ. இந்த நறுக்கின காய்கறிகளை 2ஆம் 3ஆம் தேங்காய் பாலில் வேக வைங்க. வேகும் போதே அதில் கீரின பச்சை மிளகாயும் இஞ்சி துருவலும் சேர்த்துக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. பக்கத்தில் இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு தேய்த்து நல்லா தாளித்து அது மேலே ஊற்றிடுங்க. தாளித்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதி எடுத்து புழிஞ்சிருக்கோங்க புளிப்புக்காக. அதுக்கப்புறமா அதில் புதினா கொத்தமல்லி தூவி அலங்கரிச்சிங்கன்னா உங்களுடைய வெஜிடபிள் ஸ்டூ தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம மூங்கில் அரிசி ஆப்பமும் அதுக்கு ஒரு சைட் டிஷ் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஹோட்டலையும் கிடைக்காத ஒரு ஆப்பம் இந்த மூங்கில் அரிசி ஆப்பம். உடலுக்கு ரொம்ப சத்துக்களை நிறைந்தது, நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக எல்லாரும் இதை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, நல்லா இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.